பெண்கள் மேல மிகப்பெரிய ஒரு கொடுமையான விஷயங்கள் நடந்தா தான் அவங்களுக்கு அது துரோகம் அப்படின்னு சொல்ல முடியாது. வார்த்தைகளால புண்படுத்துறதும், காயப்படுத்துறதுமே அவங்க பெண்களுக்கு எதிராக இழைக்கப்படுற கொடுமை தான். இந்த விஷயங்கள் ஏன் சிலருக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு தெரியல. உங்க பாட்டுக்கு நீங்க முகம் தெரியாத நபர் எங்கேயோ இருந்துக்கிட்டு ஒரு விஷயத்தோட முதல் மற்றும் முடிவு தெரியாம அதை பத்தி நீங்க கருத்து தெரிவிக்கிறீங்க. ஆனா அந்த கருத்துக்கள், விமர்சனங்கள் ஒருத்தரை எந்த அளவுக்கு காயப்படுத்தும், பலகீனப்படுத்தும், தன்னம்பிக்கையை உடைக்கும் அப்படிங்கிற சில வார்த்தைகள் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. உங்களுக்கு ஏன் அந்த விஷயங்கள் தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஆனாலும் ஒரு சிலர் வேணும்னே இந்த விஷயத்துக்காக ஒரு எள்ளி நகையாடுற மாதிரியோ இல்ல கேளிக்கை மாதிரியோ ஒரு மனிதர்களை ட்ரீட் பண்றீங்க. ஆனா அதுக்கான அர்த்தம் எனக்கு புரியல. இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருமே சமமான மனுஷங்கள் தான். சமமாக வாழ்ற உரிமை எல்லாருக்குமே இருக்குது. ஒருத்தர் பணத்தாலேயோ இல்ல உடலாலேயோ கேலி செஞ்சு பேசுற விஷயங்கள இன்னும் எப்பதான் நிறுத்தப் போறீங்க? இந்த மாதிரி மோசமான விஷயங்கள பண்ணி அந்த பண்ணக்கூடிய நபருக்கு என்ன பெருசா கிடைச்சிட போகுது? அடுத்தவங்கள மனரீதியா உடைக்கிறது மூலமா உங்களுக்கு என்ன கிடைச்சிட போகுது? அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் கோவமா பேசியிருக்காங்க நடிகை திரிஷா. அது மட்டும் இல்லாம ரீசெண்டா குஷ்புவோட மகளை கேலி செஞ்சு பேசின அந்த நபர்கள் மீது கோவப்பட்டு குஷ்பு கண்டிப்பா எதிரான ஆக்ஷன் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தாங்க. அதுக்கு ஆதரவு தெரிவிச்சு பேசியிருந்தாங்க நடிகை திரிஷா. அவங்க பேசிய சில வார்த்தைகளை தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதியவரா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நடிகை குஷ்பு மற்றும் சுந்தர் அவங்களுடைய ஃபேமிலி எந்த அளவுக்கு ஒரு அன்பான குடும்பம் அப்படிங்கிறது பலருக்கு தெரியாது. எப்பவுமே ஒரு வீட்டில் பெண்கள் இருந்தா அந்த வீடே மகாலட்சுமி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. குஷ்பு மட்டும் கிடையாது, அவருடைய கணவர், குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடே அன்பால நிறைஞ்சிருக்குது. என்னுடைய அந்த 1 வீக் கோவா ட்ரிப்ல அவங்க என்னை எந்த அளவுக்கு அன்பா, மரியாதையா, அழகா வச்சிருந்தாங்கங்கிற விஷயம் எனக்கு மட்டும்தான் தெரியும். ஈவன் எனக்கும் தமன்னாக்கும் அந்த விஷயம் நிறைய எங்களுடைய அந்த ஒரு பேட் மொமெண்ட்ஸ் எல்லாம் மறக்கிற அளவுக்கு நாங்க அந்த விஷயத்துல என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். அது மட்டும் இல்ல, அவங்க 2 பொண்ணுங்களுக்குமே அவ்வளவு நாலேஜ் அண்ட் டேலண்டட் பர்சன் அப்படிங்கிற விஷயமே எனக்கு அப்பதான் தெரிஞ்சுது. ஏன்னா ஈவன் சுந்தரோட அந்த மொத்த ப்ரொடக்ஷன் கம்பெனியவே இன்னைக்கு ஓன் பண்ணி நடத்துற அளவுக்கு வந்துட்டாங்க அனந்திதா. அது மட்டும் இல்லாம அவந்திகாவோட அந்த ஒரு பிரைட்டான ஒரு நாலேஜ், அது மட்டும் இல்லாம 2 பேரும் இன்னைக்கு சூஸ் பண்ணியிருக்கிற பாத் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஒரு வெல் டிசர்விங்கான ஒரு பர்சன்ஸ். அவங்களுடைய அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ், அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு எனர்ஜியை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவுமே சந்தோஷமா இருக்கு. இன்ஃபேக்ட் அவங்க கூட பேசும்போது எனக்குமே அவங்களுடைய ஏஜுக்கு போகிற அளவுக்கு அந்த அளவுக்கு நான் சந்தோஷமா ஃபீல் பண்ணினேன். ரீசெண்ட் டைம்ஸ்ல இந்த மேரேஜுக்கு அப்புறமேல அவங்களுடைய ஃபேமிலி நடக்கிற இந்த சர்ச்சைகள் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவுமே கஷ்டமா இருக்குது. கண்டிப்பா அவங்களுடைய 2வது மகள் மேல இந்த மாதிரி தரக்குறைவான விமர்சனங்கள் பேசினவங்களை சும்மா விடக்கூடாதுன்னு தான் நானும் சொல்லுவேன். ஏன்னா இந்த ஒரு வார்த்தைகளால ஒரு கடுகளவு அவங்களுடைய மனசு காயப்பட்டிருந்தா கூட அது மிகப்பெரிய ஒரு தப்பு அப்படின்னே சொல்லுவேன். விமர்சனங்கள் அப்படிங்கிறது இன்னைக்கு யாரை வேணும்னாலும் பண்ணலாம், அதுக்கு எல்லாருக்குமே உரிமை இருக்கு. ஆனா எந்த தப்புமே பண்ணாத ஒருத்தரை உடல் ரீதியா கேலி செய்யறது அப்படிங்கிறது கொலை செய்யறதுக்கு சமானம். இந்த மாதிரி ஒரு விஷயத்த எப்பவுமே ஒரு பேரண்ட்ஸ் தன்னுடைய குழந்தைங்க மேல அலோ பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு நியாயமான விஷயத்தை தான் இன்னைக்கு குஷ்பு, சுந்தர் 2 பேருமே பேசுறாங்க. இதுல எந்த விதமான தப்பும் இருக்கிற மாதிரி தெரியல. வேற எந்த அரசியல் உள்கருத்தோ இல்ல வேற எந்த பொலிட்டிக்கல் ரீசன்ஸோ இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இது நியாயமா ஒரு குழந்தைக்கு நடக்கிற விஷயத்துக்கு எதிரா அம்மாவோட குமுறல் அப்படின்னே நான் சொல்லுவேன். கண்டிப்பா இந்த விஷயத்துக்கு எதிரா அவங்க எந்த விதமான நடவடிக்கை எடுத்தாலும் அது அவங்களுடைய குழந்தைக்கு அவங்க பண்ற நியாயமான விஷயம்தான். அது 100% உண்மை. ஏன்னா ஒரு குழந்தை சின்ன குழந்தையா இருக்கட்டும் இல்ல அவங்க வளர்ந்தவங்களா கூட இருக்கட்டும், எப்பவுமே பேரண்ட்ஸ்க்கு அவங்க குழந்தைங்க தான். அவங்க மேல ஒரு சின்ன காயம் படுதுன்னா அதை பேரண்ட்ஸால தாங்கிக்க முடியாது. அவங்களுக்காக அவங்க என்ன வேணாலும் செய்வாங்க, எந்த எக்ஸ்ட்ரீம் வேணாலும் போவாங்க. அந்த விஷயத்தை தான் இன்னைக்கு 2 பேருமே பண்ணியிருக்காங்க. இந்த மாரி ஒரு பேரண்ட்ஸ் அவங்க 2 பேருக்குமே கிடைச்சது எனக்கு ரொம்பவும் சந்தோஷமா இருக்குது. நீங்க எது வேணாலும் செய்யுங்க. ஆனாலும் அவங்களுடைய மனசு காயப்படாம பார்த்துக்கோங்க. அப்படிங்கிற மாரியும் சொல்லியிருக்காங்க.